நிச்சயமற்ற அரசியல் சூழல் நிலவும் நிலையில் புதுச்சேரி சொகுசு விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், அவர்கள் அங்கு விடுதியில் தங்க வைக்கப்பட்டதற்கான காரணம் தெரிய வந்திருக்கா? அப்படியே புதுச்சேரியில் உள்ள கடற்கரை கிழக்கு கடற்கரை பகுதி பூர்ணாங்குப்பம் புதுக்குப்பம் கிராமத்தில் தனியார் ரிசார்ட் உள்ளது. இந்த ரிசார்ட்டுக்கு நேற்று இரவு 10 மணி முதல் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் வர துவங்கியிருக்கிறார்கள். தற்பொழுது வரை 25 எம்எல்ஏக்கள் அங்கு உள்ளே இருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், OS மணியன், தளவாய் சுந்தரம், ராமச்சந்திரன், பண்ருட்டி சட்டமன்ற மோகன், நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சொரத்தூர் ராஜேந்திரன், புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழித்தேவன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, மேட்டூர் வெங்கடாச்சலம் உட்பட சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கார். நமக்கு கிடைத்த தகவலின்படி கிட்டத்தட்ட 25 பேர் உள்ளே இருக்கிறார்கள். இதே போல புதுச்சேரியோட அதிமுக மாநில செயலர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனும் உள்ளே சென்றிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் வருகை நின்றுள்ளது. ஏனென்றால் ஒரே நேரத்தில் 40 பேர் தங்கக்கூடிய அளவில் அறைகள் வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் இப்ப இவர்கள் தங்கி இருக்கக்கூடிய ஷோ திரிஷியம் என்ற ஹோட்டலில் 25 அறைகள் மட்டுமே இன்றைய நிலையில் கிடைக்கிறது என்று கூறியதால் அதில் சட்டமன்ற உறுப்பினர் தங்க வைக்கப்பட்டுள்ளதால் பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலும் அறை கேட்கப்பட்டுள்ளது. அதாவது 60 - 40 அறைகள் தேவை என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். 40 எம்எல்ஏக்கள் 45 எம்எல்ஏக்கள் வருவார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் காலை 10 மணிக்கு கட்சியோட பொதுச் செயலாளரான எடப்பாடியார் வருவார் என்று கூறப்படுகிறது. அவர் தலைமையிலான ஒரு கூட்டம் இங்கு நடைபெற இருப்பதாகவும் அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த இடத்தை பொறுத்தவரை ஏற்கனவே கடலூர் மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது எடப்பாடி பழனிசாமி இங்கு வந்து நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்தினார். இங்கிருந்துதான் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்த நிலையில் தான் இந்த புதுச்சேரி ஹோட்டல் என்பது ஒரு கூவத்தூர் ஹோட்டல் போல ரிசார்ட் போல் காட்சி அளிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. தமிழக அரசியலை பொறுத்தவரை இது ஒரு முக்கிய தினமாக தான் கருதப்பட வேண்டும். அபிநயா, திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் என்று நடைபெறும் நிலையில் அதிமுக எம்எல்ஏக்களுடைய கூட்டமும் தனியாக நடைபெறும் என்று தெரிகிறது. இது தொடர்பான தற்போதைய விவரங்களுக்கு நன்றி இளவமுதன்.